வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்களும் உடனடி அறிவிப்பொன்றை விடுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம். போலீஸ் திணைக்களத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வசித்த உத்தியோகபூர்வ விடுதியில் காணியிலிருந்து ஏராளமான துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் மின்சாரத்துறை தொடர்பாக மோதிக்கொண்ட மின்சார எரிசக்தி அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இனி விரிவான செய்திகள். அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்களும் உடனடியாக எரிபொருள் ஆர்டர்கள் கொடுப்பதை மீண்டும் தொடங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர் சங்கத்தின் பிரதி தவிசாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தவிசாளருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்கள் மூலம் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில தினங்களாக இந்த விவகாரம் இலங்கையின் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று மக்கள் அச்சம் கொண்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் சில தினங்களுக்கு முன் எரிபொருள் விநியோகத்தின் போது விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 3% கமிஷன் தள்ளுபடி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள் விநியோக செயற்பாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட சங்கம் விலகுவதாக அறிவித்திருந்தது. இதன் காரணமாக மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்று பீதியடைந்த மக்கள் எரிபொருள் நிலையங்களில் குவிந்து வரிசையில் நின்று கொள்வனவில் ஈடுபட்டனர். இப்போது சங்கம் எரிபொருளுக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கி விநியோகிக்குமாறு எரிபொருள் நிலையங்களுக்கு அறிவித்துவிட்டது. அதனுடன் நாட்டில் மீண்டும் ஒரு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் தற்போது போதுமான எரிபொருள்கள் கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு புறப்பட்ட பயணிகள் கப்பல் திடீரென கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் அந்த கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்த நிலையில் பயணிகள் அச்சமடைந்ததால் கப்பல் இடையிலேயே நாகப்பட்டினத்திற்கு திரும்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை வானிலை மாற்றம், சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களால் தற்காலிகமாக கடந்த ஆண்டு நவம்பர் 18 முதல் நிறுத்தப்பட்டது. ஒரு வழியாக கடந்த மாதம் 22 முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பமான நிலையில் கடல் காற்று அதிகமாக வீசியதால் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வானிலை மாற்றம் சீரடைந்ததும் மீண்டும் மார்ச் 1 நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு 78 பயணிகளுடன் புறப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே 15 மைல் கல் தொலைவில் கப்பல் பயணித்த போது கடல் சீற்றம் அதிகமானதால் கப்பல் கடலில் தத்தளிக்க ஆரம்பித்த நிலையில் பயணிகள் சத்தமிட்டனர். வானிலை மோசமானதை தொடர்ந்து கப்பலின் கேப்டன் கப்பலை அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு திருப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. கப்பல் நிர்வாகத்தின் அலட்சியமான போக்கால் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாக பயணிகள் தெரிவித்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட 10 பேருக்கு நுவரெலிய மாவட்ட நீதிமன்றம் சரீர பிணையில் செல்ல உத்தரவிட்டுள்ளது. கடந்த வருடம் 5ஆம் மாதம் 30 கலனிவழி பெருந்தோட்ட யாக்கத்திற்கு உட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று நுவரெலிய மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அத்துடன் வழக்குக்கு எதிர்வரும் 6ஆம் மாதம் 9 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் சந்தேக நபர்களாக ஜீவன் தொண்டமான் உட்பட 10 சந்தேக நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவர்களை தலா 5 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்களை எதிர்வரும் 7 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட உதாரா நிர்மல் குணரத்ன மற்றும் நளின் துஷாந்த ஆகிய 2 சந்தேக நபர்களும் இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் நிறுத்தப்பட்டனர்.
இந்த சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் தடுப்பு காவல் உத்தரவுகள் முடிவடைந்த பின்னர் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றக்கு காவல்துறையினர் அறிவித்தனர். இந்த சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி சிம் அட்டையை பெறுவதற்கு இந்த சந்தேக நபர்கள் உதவி செய்ததாகவும் அதன்படி சந்தேகத்தின் பேரில் அவர்களை கைது செய்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஒரு சில மாய பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சியினர் பொறுப்பற்ற விதமாக செயற்பட்டு மீண்டும் வரிசை யுகத்தை உருவாக்க முயற்சி செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குநர்களுக்கு 3% தரகு பணத்தை வழங்கி வந்த கடந்த அரசின் திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் குறைத்துள்ள நிலையில் வழங்குநர்கள் விநியோக பகிஷ்கரிப்பை முன்னெடுக்கப் போகின்றோம் என்ற கருத்தை வெளியிட்ட நிலையில் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டு நுகர்வு அதிகரித்திருந்தமையே இதற்கான காரணம் என அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சினையை நாங்கள் சுமூகமாக தீர்ப்போம் எனவும் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம் எனவும் அவர் உறுதியாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் கல்முனை முனை மற்றும் விநாயகசோதி கடற்பகுதியில் அண்மையில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் பிடிக்கப்பட்ட 4255 கடல் அட்டைகளுடன் 17 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 4 டிங்கி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம், மணியத்தோட்டம், உதயபுரம், குருநகர் மற்றும் அரியாலை ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்களே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இதன் கீழ் இலங்கை மின்சார சபை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் எங்கள் அரசாங்கம் எந்த மின் நிலையங்களையும் அல்லது மின்சார பரிமாற்றத்தையும் தனியார்மயமாக்காது. முந்தைய அரசாங்கம் இலங்கை மின்சார சபையை 8 தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்க திட்டமிட்டது. ஆனால் எங்கள் அரசாங்கம் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளாது என்று அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் முன்பு ஒரு அலகுக்கு ரூபாய் 30 இருந்த மின்சாரத்தின் விலையை எம்மால் 18 முதல் 19 வரை குறைக்க முடிந்துள்ளது. மின்சாரம் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதை என்பிபி அரசாங்கம் எப்போதும் உறுதி செய்யும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அண்மையில் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்சார தடை தொடர்பாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க ஆகியோர் நாடாளுமன்றத்தில் மோதிக்கொண்டனர். அத்துடன் முழு நாடும் மின்தடையை எதிர்கொண்ட நேரத்தில் அமைச்சர் தனது நண்பர் சந்தநாயக்க மற்றும் சிலருடன் ஹந்தபனகொடவில் உள்ள தனது வீட்டில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க கூறினார். சிறிது நேரம் கழித்து பதிலளித்த அமைச்சர் ஜெயக்கொடி மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இருந்ததாக கூறினார். அப்போது அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருந்ததால் நான் ஜனாதிபதியுடன் இருந்தேன். பின்னர் நான் பத்தரமுல்லையில் உள்ள மின் பரிமாற்ற நிலையத்தில் இருந்தேன். பிற்பகல் 3:30 மணி வரை நான் அங்கேயே இருந்தேன் என்று அமைச்சர் கூறினார். அப்போது உணர்ச்சி வசம் அடைந்த எம்பி சாமர சம்பத் வாயை மூடிவிட்டு இருங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதா என்று தமிழில் எரிசக்தி அமைச்சரை திட்டினார். இருவரும் ஒருவருக்கொருவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக குற்றம் சாட்டியதால் சபையில் வாக்குவாதம் சூடுபிடித்தது என கூறப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்திலிருந்து பணி இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வசித்த உத்தியோகபூர்வ விடுதியின் காணியிலிருந்து ஏராளமான துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தின் கலன்பிந்துணுவ போலீஸ் நிலைய உத்தியோகபூர்வ விடுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அனுராதபுரம் மாவட்டம் கலன்பிந்துணுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அவரது முறைகேடான செயற்பாடுகள் காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு போலீஸ் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார்.
அதுவரை காலமும் அவர் தனது குடும்பத்தினருடனும் கலன்பிந்துவ போலீஸ் நிலைய உத்தியோகபூர்வ விடுதியில் வசித்து வந்திருந்தார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தான் வசித்த விடுதியின் காணியில் ஏராளமான துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அந்த காணி தோண்டப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டது. இதன்போது பல்வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 341 தோட்டாக்கள், 2 கைக்குண்டுகள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்வதற்காக அவர் மறைத்து வைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன.